ஐயாவுடைய நம்பிக்கை, அவருடைய முடிவு. அதில் என்ன சொல்றது? இப்போ நான் யாரோட கூட்டணி வைக்கிறேன்னா அந்த கூட்டணி கட்சி தோற்று போகும்னு சொல்ல முடியுமா? ஒரு தலைவர் ஜெயிக்கும் தான் சொல்லணும். அப்போ தான் அவரை நம்பி நிற்கிற தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க. ஒரு தலைவன் அப்படி தானே சொல்லணும். அதான் அவருடைய கருத்தை. அதை நம்ம நான் அதை போய் பேசிட்டு கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கை இந்த சட்டமன்ற தேர்தலில் மிக அதிகமாக பேசப்பட்டு வருது. யார் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றது? காங்கிரஸ் இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றது யாரு? காங்கிரஸ் கேட்கிறாங்க. திமுக அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. அதிகமாக பேசப்படுது. எப்படி அது தெரியல. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னா உங்க கொடுக்கறதும் கொடுக்காத அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைமைகள் எடுக்க வேண்டிய முடிவு. அதில் நம்ம போய் கருத்து சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு டெல்லியில் நிலைப்பாடு ஆட்சி முறையில் மாற்ற வேண்டும் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றதுன்னு இல்லை, உங்களுக்கு அது ஏற்புடையதா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா இங்க ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆனா எந்த இதுவுமே மாறல. அப்படியே இருக்கு. இங்கேயும் ஊழல் இருக்கு, இங்கேயும் ஊழல் இருக்கு, கமிஷன் இங்கேயும் கமிஷன், இங்கேயும் சாராய கடை இருக்கு, இங்கேயும் சாராய கடை, இங்கேயும் மின் தட்டுப்பாடு, இங்கேயும் தட்டுப்பாடு, சரியில்லாத சாலை, இங்கே உங்களுக்கு புரியுது, சரியான போக்குவரத்து இல்லை, இங்கேயும் கல்வி தரம் உயர்த்தப்படலை, மருத்துவ தரம் உயர்த்தப்படலை. யாருக்கு விட முடியலன்னா தனியார் மருத்துவமனைக்கு போவாங்க. யார் பிள்ளைகளையும் தனியார் பள்ளியில் தான் படிக்கும். ஏன்னா தரம் உயர்த்தப்படலை. அப்ப இதுல எந்த மாறுதலும் வரல. ஆட்சி முறையில மாறணும் தம்பி. இப்ப நீங்க ஊழல் செஞ்சிட்டீங்க, லஞ்சம் பெற்றுட்டீங்கன்னா பணியிட மாற்றம், பணியிட நீக்கம் இல்ல, பணி நீக்கம். அப்பதான் அது கட்டுக்குள்ள வரும், அப்பதான் சரியா வரும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், கல்வி மருத்துவம் இதையெல்லாம் தரமா கொடுத்துட்டேன் என் நாட்டு குடிகளுக்குன்னா உங்களுக்கு செலவு மிச்சமாயிருது. நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி, உங்க பிள்ளைய நான் நல்லா படிக்க வச்சிடறேன், அது நாட்டின் செல்வம் இல்ல, வீட்டின் செல்வம் இல்ல, நாட்டின் செல்வம்னு படிக்க வச்சிடறேன். உங்கள் தாய்க்கு முடியல, அவள் வீட்டின் தாய் இல்ல, நாட்டின் தாய், தேசத்தின் தாய்னு நான் மருத்துவம் பார்த்துறேன். ₹1 1 கோடி வேற நான் வைத்தியம் பார்க்கிறேன். அப்ப அந்த செலவு தரமான மருத்துவத்தை கொடுத்துறேன். அப்ப உங்களுக்கு செலவு மிச்சம். அப்ப நீ 26 சம்பளம் வாங்கினீங்கன்னா மேல உங்களுக்கு வருவாய்க்கு அதிகமா கைவிட்டு பெற வேண்டிய தேவையில்லாம போயிருது. ஒரு படத்துக்கு இவ்வளவு கால நீட்டிப்பு தேவையில்லைங்கிறதா என்னுடைய கருத்து. அதாவது இப்ப அண்ணன் செல்வமணி எடுத்த குற்றப்பத்திரிகை கூட முடக்கப்பட்டுச்சு. அது முன்னாள் பிரதமர் ஐயா ராஜீவுடைய கொலையை பற்றி வந்ததுன்ட்டு இது பண்ணாங்க. அது அப்புறம் மறுபடியும் அதை பல நீக்கத்தை செஞ்சு மறுபடியும் ரொம்ப தாமதமாக வந்துச்சு. இப்போ நான் நடித்த ஒரு என் தம்பி சண்முக இயக்குன அடங்காதை கூட பல 500 இடத்துல நீக்கியிருக்காங்க, ஒலியை அல்லது காட்சியை. இப்போ அது மாதிரி எந்தெந்த காட்சிகள் பிரச்சனைக்குரியதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நீக்கிட்டு வெளியிட அனுமதிக்கிறது தான் சரியான ஜனநாயகமாக இருக்கும். அதுக்கு இவ்வளோ தூரம் இழுக்க வேண்டியது என்னன்னு தெரியல. அப்போ அது எப்படிப்பட்ட கருத்து சுதந்திரமுள்ள நாட்டில் நம்ம வாழ்கிறோம்னு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. தனியாக நிற்கல, கூட்டமாக இருக்கிறாங்க. தேர்தலில் அண்ணன் தனியாக தான் போட்டிடுறேன். இப்போ February 21 மாநாட்டில் எல்லாரையும் அறிவிக்கிறேனே, தனியாக தான் போட்டிடுவேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அண்ணன் யாரோட கூட்டணி வைக்கலாம் சார்? ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஜெயிக்கிறவங்க கூடனா அண்ணன் ஜெயிக்கிறவங்க கூட என் கூட வந்துவா. ஜெயிக்கிறன்னா சரியானதை செய்யணும், எளிதானதை செய்யக்கூடாது. ஜெயிக்கிறவன்னா எதுக்கு அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லு. 1000 2000 கொடுக்கவா? எதுக்கு ஜெயிக்கணும்னு சொல்லு. அந்த கட்சிகளோட சேர முடியும்னு வாய்ப்பு இருந்தா நான் தனியா கட்சி ஆரம்பிக்க வேண்டியது இல்லையே. இப்ப கூட சொன்னல, அந்த வீடே நல்லா தான் இருக்குன்னா தனியா வீடு வேண்டியது இல்லையே, அங்கே இருக்கலாமே. அப்ப தனியா நான் ஒரு கட்சியை வச்சிருக்கேன்னா என்னுடைய கொள்கை, என் நிலைப்பாடு வேற, தனித்து. அதனால என் பாதை வேற. என் பாதை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகுது என் மக்களை. அது பன்னெடுங்காலமா நரகத்துல வச்சு அழுத்துது என் மக்களை. அதனால அங்க நான் போக முடியாது. வராம எப்படி இருக்கும் தம்பி? இது எப்படி இருக்கும்? 1 விழுக்காடு 2 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகளும் சீட்டும் நோட்டும் பேரம் பேசப்படும் போது எனக்கு பேசியிருக்க மாட்டாங்கன்னு எப்படி நம்புறீங்க? நான் அதை விரும்பல, அதை செய்ய மாட்டேன், அந்த தவறை செய்ய மாட்டேன். படிப்பறிவிலும் மேலானது பட்டறிவுங்கிற நோக்கத்தை கொண்டவன், நான் கொள்கையை கொண்டவன். என் முன்னவர்கள் பட்டதுல இருந்து நான் இப்ப குறிப்பா ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு 10.5 விழுக்காடு வாக்கு இருந்துச்சு தனியா நிற்கும் போது. இன்னைக்கு என்ன வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? காரணம் இங்க கூட்டணி வச்சதுனால குறையுது. நம்பிக்கையை இழக்கிறோம், தனித்துவத்தை இழக்கிறோம். அதை நான் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.